குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் சர்வ சிருஷ்டி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 401. சக்தியே ஐந்தொழிலையும் செய்பவள், அழியார் முக்கோணம் வயிந்தவம் தன்னில் அழியார் திரிபுரையாம் அவள் தானே, அழியார் சதாசிவம் ஆகி அமைவாள், அழியார் கருமங்கள் ஐந்தும் செய்வாளே. வைந்தவம் அப்படின்னா விந்து, ஸ்ரீ சக்கரத்தின் நடுவில் உள்ள புள்ளி, திரிபுரை அப்படின்னா சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மும்மண்டல தலைவி அப்படின்னு அர்த்தம். அருள் நிரம்பிய முக்கோண பீடத்தின் விந்துவில் மையத்து புள்ளியிலே விளங்கும் அருள் உள்ளமும் மண்டல நாயகியுமாய் உள்ளவள் சக்தி அப்பெருமாட்டியே அருள் செய்யும் சதாசிவ மூர்த்தியாகி பொருந்தி இருப்பாள். அப்பெருமாட்டியே ஐந்தொழில்களை செய்பவள் ஆவாள். பாடல் 402. எல்லாமாய் இருப்பவள் மனோன்மணி, வாரணி கொங்கை மனோன்மணி மங்களி, காரணி காரியம் ஆக கலந்தவள், வாரணி ஆரணி வானவர் மோகினி, பூரணி போதாதி போதமும் ஆமே. போதம் அப்படின்னா அறிவு, ஞானம் அப்படின்னு சொல்லலாம். மங்களி அப்படின்னா மங்களம் உடையவள், வாரணி கொங்கை அப்படின்னா சக்திக்கு சூரிய சந்திரர் என்ற இருவரும் இரு கொங்கைகளாய் விளங்குகின்றனர். வார் அணி அப்படின்னா கச்சினை அணிந்த, பூரணி அப்படின்னா முழுமையாய், ஆரணி அப்படின்னா வேத பொருள் ஆவாள், காரணி அப்படின்னா காரணமாய் விளங்குபவள், வானவர் மோகினி அப்படின்னா மறைத்தலை செய்யும் ஆதி, அதிபோதம் அப்படின்னா பேரறிவு அப்படின்னு அர்த்தம். கச்சினை அணிந்த கொங்கைகளை உடைய மனோன்மணி அதாவது சதாசிவ நாயகி மங்கள பொருளாகவும் எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் படைத்தல் முதலிய தொழிலில் கலந்தவளாகவும் இருக்கின்றாள். அவளே பிரணவ வடிவுடையவள், வேத பொருள், தேவரை மயக்கும் திரோதான சக்தி, முழுமையாய் சந்திர ஞானமும் அனுபவ ஞானமும் உடையவள். பாடல் 403. சதாசிவனே மகேஸ்வரன் ருத்ரன் நான்முகன் திருமாலாய் விளங்குபவன், நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் சென்றங்கு இயங்கும் அரண் திருமாலவன், மன்றது செய்யும் மலர்மிசை மேல் அயன் என்ற இவராக இசைந்திருந்தானே. மலர் அப்படின்னா சுவாதிட்டானமாகிய தாமரை மலர், மன்றது செய்யும் அப்படின்னா ஆண் பெண் சேர்க்கையை செய்யும், இசைந்திருந்தான் அப்படின்னா பொருந்தி இருந்தான். சதாசிவத்துடன் கலந்து நிற்கும் மகேஸ்வரன் கீழே போய் அங்கு தொழில் செய்யும் ருத்ரனாகவும் திருமாலாகவும் ஆண் பெண் சேர்க்கையை செய்யும் சுவாதிட்டான சக்கரத்தில் உள்ள நான்முகன் முதலியவராகவும் பொருந்தி இருக்கிறான். பாடல் 404. எல்லாமாய் இருப்பவன் சிவனே, ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான், ஒருவனுமே உலகு ஏழும் அளித்தான், ஒருவனுமே உலகு ஏழும் துடைத்தான், ஒருவனுமே உலகோடு உயிர்த்தானே. அளித்தான் அப்படின்னா காத்தான், துடைத்தான் அப்படின்னா ஒடுக்குகின்றான். சிவன் என்னும் ஒருவனே சதாசிவன் என்ற தலைவனாகி காரிய கடவுளுடன் பொருந்தி 7 உலகங்களையும் படைக்கின்றான். படைப்பது போலவே அவன் 7 உலகங்களையும் காக்கின்றான். அவனே 7 உலகங்களையும் ஒடுக்குகின்றான். அவனே உலகமாகவும் உயிராகவும் இருக்கின்றான். பாடல் 405. சிவனே திருமால் செயலில் விளங்குபவன், செந்தாமரை வண்ணன் தீ வண்ணன் எம் இறை, மஞ்சு ஆர் முகில் வண்ணன் மாயம் செய் பாசத்தும், கொந்து ஆர் குழலியர் கூடிய கூட்டத்தும் மைந்தார் பிறவி அமைத்து நின்றானே. திருமாலே உயிர்களை பாசத்தில் செலுத்துபவன், மஞ்சு அப்படின்னா மேகம், தீ வண்ணன் அப்படின்னா தீயை போன்ற சிவந்த நிறத்தை உடைய திருமால், சுழுமுனை நாடியில் விளங்குவது தீப்பந்தம் போன்று விளங்கும் சிவந்த ஒளி. இந்த ஒளி சுவாதிட்டானம் மூலாதாரம் வழியே நேராக சகஸ்திர தலத்துக்கு செல்லும். இதுவே சிவம் ஆகும். செந்தாமரை மலர் போன்ற தீயின் செந்நிறத்தை உடைய எம் தலைவனை ருத்திரன், மேகம் போன்ற கரிய நிறம் உடைய திருமால், மயக்கம் செய்யும் உலக பந்தத்தும் பூங்கொத்துகளை அணிந்த மங்கையர் கூட்டத்தும் பொருந்தி வலிய உலக உற்பத்தியை அமைக்கின்றனன். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 406வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.